ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் எல்லாருமே எழுந்திரிச்சாங்க. காரணம், நேற்று டிக்கெட்டு ஃபினாலே ஃபஸ்ட்டு டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துச்சு. அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலாம் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 6.5 மணி நேரம் நடந்திருக்கு. பெரிய விஷயம். 28வது நிமிஷத்துலேயே நம்ம சாண்ட்ரா வந்து ஃபஸ்ட்டு வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் அப்படியே போனாங்க. லாஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக வந்துட்டு அரோராவும் சுபிக்ஷாவும் விளையாண்டதெல்லாம் வேறு மாதிரி சம்பவம். விஜய் பரது 5வதுலேயே போயிட்டாங்க. கமருதீனுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. அது எப்போ அவர் காலம் எடுத்தான்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்துச்சு. ஆனால் அதில் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக வந்து விஜய் பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் அமைஞ்ச விஷயம் என்னென்னா ஷூ போடாதது. அதை கண்டிப்பாக அவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நேற்று என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஷூ போட்டு சூப்பராக இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது ஷூ. ஏன்னா நம்ம நிற்கிறோம், ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட பாடியோட வெயிட் வந்து அழுத்தம் கொடுக்கும். விஜய் பாடுறது கொஞ்சம் வெயிட், அது அவங்களுக்கே நம்மளுக்கு பார்த்தா தெரியும். அதனால் பாடி வெயிட் அழுத்தம் கொடுக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு வெரிக்கல்ஸ் ஃபைன்ற ஒரு விஷயம் இருக்குது. இவங்க போகும்போது அந்த ஷூவை போட்டு போயிருக்கணும். என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே வந்து நிற்கணுன்ற ஒரு முனைப்போடு வந்து நின்றுட்டாங்க. பிக் பாஸ் வந்து டென்ஷன் ஆகிட்டு, இந்த மாதிரி ஒரு துச்சமாக டிக்கெட்டு ஃபினால மதித்த ஒரு சீசன் இதுதான், நான் ரெஜிஸ்டர் பண்ண நினைக்கிறேன் அப்படி மாதிரி சொன்னோடனே எல்லோரும் பதட்டத்தில் ஆகிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் அரோரா வந்து நான் ஷூ போட்டு வந்து போயிருப்பாங்க, சாண்ட்ராவும் போயிட்டு ஷூ போட்டு வந்திருப்பாங்க. கமருதீனும் ஷூ லேஸ் கட்டும்போதும் இந்த விஷயத்த சொல்லியிருப்பார், ரொம்ப லேசியாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால் திவ்யாவும் விஜய் பார்வதியும் பயந்துட்டு அங்கிருந்தாங்க. இதில் இன்னொரு குடும்பம் என்னென்னா, இப்போ தான் சொல்கிறாங்க விஜய் பார்வதி போயிட்டு ஷூ எடுக்கணும் போயிட்டாங்களாம், போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம பேசாமல் வந்து திரும்ப ஒரு வாட்டி போய் திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கணும், அது தப்பு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க, திவ்யாவும் அண்டு பார்வதி. ஏன்னா பார்வதியும் சூப்பராக இருந்தாங்க, திவ்யா அதை விட சூப்பராக வந்துட்டு ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சாங்க, முடியாமல் போயிடுச்சு. அதை வந்து நீங்கள் இப்போ வந்து சொல்கிறாங்க நம்ம பண்ணியிருக்கணும், 2 பேருமே ஷூ போடாது தான் நம்மளுடைய பெரிய மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நைட் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு போல இருக்குது, பார்வதிலாம் தூங்க போயிட்டாங்க போல இருக்குது, எல்லாருமே தூங்கிட்டாங்க. கடைசியாக எனக்கு தெரிஞ்சு சபரிதான் இருந்தார் போல இருக்குது. அதை அங்கே சொல்கிறார், சபரிதான் வந்து தான் வந்துட்டு சுபிக்ஷாலும் அப்படியே கூப்பிட்டு படுக்க வச்சேன், ரொம்ப பாவமாக இருந்தது அப்படின்னு. அந்த அதை அவங்கள உற்சாகப்படுறதுக்கு பிக் பாஸ் வேறு நைட்டு சாங்லாம் போட்டிருக்காரு போல இருக்குது. அதை அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வின்னிங் மூமெண்ட்டை நான் பார்க்கவே இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உள்ளே வரும்போது தான் வந்துட்டு கிளாப்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டேன் அப்படின்னு. உண்மையிலேயே எல்லாருமே நல்ல ஒரு எஃபர்ட் கொடுத்தாங்க. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அரோராவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் கமருதீன், திவ்யா, விஜய் பார்வதி, அந்த 5 பிளேஸ் வந்து ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. துரதிருஷ்டவசமாக வினோத்துக்கும் சபரிக்கெலாம் வந்துட்டு போனதில் ரொம்ப கொடுமை. கமருதீனுக்கும் துரதிருஷ்டவசம் தான். ஏன்னா அவர் எப்போ கால் எடுத்தால் நானும் பார்க்கவே இல்லை. ஆனால் பிக் பாஸ் அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஓகே, இன்றைக்காவது வந்து நல்லா படம்னு சொல்லிட்டு ஒரு முனைப்போடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இன்றைக்காவது என்ன நடக்குதுன்னு. ஆனால் அந்த ப்ரொமோட்டோ பார்த்துருப்பீங்க, பயங்கரமான ஃபைட்லாம் போயிட்டுருக்கு. அதில் வேறு கமருதீன் பாலை வந்துட்டு பாக்ஸ்லேருந்து விஜய் பார்வதி எடுக்கிற விஷயங்களும், விஜய் பார்வதியிலேருந்து திரும்ப கமருதீன் எடுக்கிற விஷயங்களும் வருது. ஏன்னா அந்த ரூல்ஸை வந்து பிக் பாஸ் அந்த கொடுத்துருக்காரு, யார் வேணால் யாரோட விஷயம் எடுக்கலான்ட்டு. பட் கமருதீன் வந்து விஜய் பார்வதி டார்கெட் பண்ணாமல் மற்றவங்களும் போயிருக்கலாம். ஆனால் இவர்கிட்ட விக்ரம் கூட மோதுற விஷயங்கள் தெரியுது. பட் இருந்தாலும் வந்துட்டு சபரி இருக்கார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட போகலாம். பட் எல்லா டாஸ்க்லையும் பார்த்துட்டு தான் இருக்கும் கமருதீன் யார் டார்கெட் பண்ணுவார்னு. இன்றைக்கி அந்த மாதிரி நடந்திருக்கு போல இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.